டீ கடைக்கார அண்ணாச்சி, ஒரு டீ போடுங்க. எத்தனை டீனே? ஒருத்த கூட இறங்கி வரல போல் இருக்கு. அண்ணே டீ எத்தனை ஆளுக்கு? எனக்கு ஒரு ஆளுக்கு தானே. ஆட்டும்னே இந்த போட்டு தாரேன். இந்த ஆளுகளை என்னென்று கோவா கொண்டு போய் சேர்க்க போறான்னு தெரியல. என்னண்ணே கோவா ட்ரிப்பா? ஆமாப்பா தம்பி. டூரிஸ்டா? அண்ணாச்சி டீ போடச்சுன்னா என்ன வீசுனகை வெறுங்கையுமா வந்து நிக்கிறீங்க? இந்த போட்டுறேனே போட்டுறேன். சும்மா கேட்டு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஏய் இனியா வா. நான் வரல, நான் பஸ்ஸுக்கு போறேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏய் லட்டு சும்மா வா. அண்ணே நம்ம பஸ் டிரைவர் தானே நீங்க? ஆமாப்பா தம்பி வாங்க. நான் கூப்பிடையில ஒருத்தர் கூட இறங்கி வரல, இப்பதான் வாரீங்களா? அண்ணே டீ அண்ணே. நாங்க உங்க பின்னாடியே இறங்கி வந்துட்டோம்னே. எங்கப்பா நைட்டு நேரத்துல கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டுறோம்ல, தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் டீ குடிச்சா நல்லா இருக்குமேன்னு இறங்கி வந்தேன். உங்களை எல்லாம் கூப்பிட்டேன். எல்லா பேரும் நல்லா தூங்குறாங்க போல. உங்களுக்கு என்னப்பா டீ சாப்பிட்றீங்களா? ஏய் லட்டு உனக்கு என்ன வேணும்? வேணாம். ஆட டீ குடிக்கல? நல்ல அன்பான தம்பி. எனக்கு வேணாம். டீ காஃபி வெளியில நான் குடிக்க மாட்டேன். டீ டீ சாப்பிடுவே இல்லை இனியா? தம்பி நீங்க டீ சாப்பிட்டுட்டு இருங்க, நான் இந்த வந்துடுறேன்ப்பா. அண்ணே டீக்கு நீங்க காசு கொடுக்க வேணாம், நான் கொடுத்துக்கிறேன்னே. நீங்க போயிட்டு வாங்க. பாத்ரூம் போயிட்டு ஒரு தம் போட்டு வந்தாதே நல்ல சுறுசுறுப்பா இருக்கும். அண்ணாச்சி பாத்ரூம் இங்கிட்டு தானே? அங்கிட்டு தான் அண்ணாச்சி. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. தம்பி உங்களுக்கு என்னப்பா டீ வேணுமா? அண்ணே என்ன இருக்குன்னே? டீ காஃபி மிக்சர் வடை போண்டா எல்லாமே இருக்குதுப்பா தம்பி. எது வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. நல்ல டேஸ்டாகவும் சுவையாகவும் இருக்கும்ப்பா. டேஸ்ட்டும் சுவையும் ரெண்டும் ஒன்று தானே. போப்பா தம்பி போப்பா தம்பி, புதுசாக கடை வச்சிருக்கேன்ப்பா. அண்ணே 2 டீ போட்டுக்கங்க. வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் பஸ்ஸுக்கு போட்டா? வேணும்னாலும் வேண்டாம்னாலும் டீ போட சொல்லியாச்சு. குடிச்சுதாம்மா ஆகணும். லட்டு தூக்கம் வராம இருந்துச்சு. நீங்க இறங்கி வரவுமேவும் நானும் உங்க கூடயே வந்துட்டேன். இப்பயாச்சும் கேட்டுருவோமா அந்த பிள்ளைகிட்ட? இனியா இனியா அது வந்து இனியா. சொல்லுங்க. சே இந்த பிள்ளை முகத்தை பார்த்தாலே வார்த்தை வர மாட்டேங்குது. ஏய் லட்டு உக்காரு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் நிக்கிறேன். இல்லப்பா உக்காருப்பா. இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு பளிச்சுன்னு சொல்லிடுவோம். இனியா அது அது வந்து இனியா. கடவுளே, என்னமோ சொல்ல போறாங்க அவங்க. போச்சு போச்சு. இனியா சொல்லுங்க. இனியா அது வந்து இனியா அது வந்து சித்ராக்கா. போன்னு சொன்னேன். போறேங்க்கா. இனியா என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. சொல்லுங்க. அது வந்து இனியா நான் உன்னை என்னால் சொல்லவே முடியல. நான் உன்னை காதலிக்கிறேன் பாலைச்சுட்டு ஒத்த வார்த்தையில சொல்றா. சித்ராத நீங்க எப்பத்தே வந்தீங்க? ஏண்டா டேய், என் காலை மிதிச்சதும் இல்லாம எப்பத்தே வந்தீங்கன்றல கேக்குற? அத்த இங்க இனியா பிள்ளை தானே தான் இருந்துச்சு. இனியா பிள்ளை என்னைய பார்க்கவே தெரிச்சு ஓடி போயிருச்சு. அத்த இங்க நடந்த விஷயம் உங்க அம்மா காதுக்கு போகாத வரையும் நல்லதுன்னு நினைச்சுக்க. அத்த சொல்லிடாதீங்க. என்னடா உனக்கு அம்பிட்டு அவசரம்? நீ அவசரப்பட்டு சொல்லுவ, உனைய நாங்களும் விட்டுருவோம் பாரு. இருக்கிறது உஷாரா இருந்துக்க. லட்சுமி அக்கா கிட்ட போட்டு கொடுத்துருவீங்க. அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா? அப்போ எனக்கு டீ வடை போண்டா பச்சி எல்லாத்துலேயும் அதில் 2 டீ கூட ஆமாம், டீ 2 காப்பி 2. சரி நம்ம எப்போ இனியா கிட்ட பேச போனாலும் கரெக்டாக இந்த சித்ராத்தை வந்து காரியத்தையே கெடுத்துடுறாங்க. ஃபீலிங்கு டேய், அதுக்கு நீ என் காலை மிதிக்காமல் போயிருக்கணும். ஒரு வேலைக்கு காலை மிதிக்காமல் வந்திருந்தீங்கன்னா நீ இன்னைக்கு ஒரு வேலைக்கு சொல்லியிருப்பியோ என்னமோ. என்ன சித்ரா? காலை மிதிக்காமல் வந்திருந்தா சொல்லி இருந்திருப்ப.
நீயே எங்கள் அப்பன் குதிர்க்கல இல்லைன்னு சொன்னது கணக்கில் என் காலை மிதித்து எழுப்பி விட்டுவிட்டு வந்துட்ட. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? என்னடியலா என் பேரனை போட்டு மிரட்டிக்கிருக்க? ஏ சித்ரா, நீ என்னத்துக்கு இறங்கி வந்த? உன்னை பார்த்தேன் காணண்டவும் நானும் பசனிக்கவும் இறங்கி வந்துட்டேன். எல்லா பேருமே நல்லா தூங்குறாங்க. என்னடா நின்று வேடிக்கை பார்த்துக்கிருக்க? இந்த போகிறேன் ஐய் நெட்டக்காளி, என் பிள்ளை என்னத்துக்கு மிரட்டுறேன்னு கேட்டதுக்கு பதில் ஒன்றும் பேச காணா. அப்பத்தோ அது வந்து அப்பத்தா நான் இப்போ இங்கனக்குள்ளே வரலேன்னு வச்சுக்க. இப்போ இங்கன ஒரு எப்படி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி விடு அப்பத்தா. ஒரு வேலை இங்கே ஒரு வேலை விவகாரம் நடந்திருக்கும். அடி ஆத்தி, என்னடி சொல்ற சித்ரா? விவகாரமா? நல்லமுடி, நீ வாய பேண்டு திறக்கிற அளவுக்கு இங்கே அவ்வளவு பெரிய சீனெல்லாம் இல்லைடா. அப்பத்தோ நேரம் கட்ட நேரத்தில் என்னத்துக்கு நீ இறங்கி வந்த? பேசாமல் பசுக்களையே தூங்காம நீ வரைக்கும் இறங்கி சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கியே. நானும் உன்னைய பார்க்கலைண்டா. இங்கே நீயே விட்டு போயிருந்த உன் நிலைமை என்ன ஆகுறது? பேசாமல் போ அப்போ தவி பஸ்ஸுக்கு. ஏய் நெட்டக்காளி, கண்ணை முழிச்சு பார்த்தேன்டி, பசு நின்றுச்சு. எனக்கு வயிறு வேற ஒரு மாதிரியா இருந்துச்சா. அப்படியே பசு நிற்கிற ரக்கம் நீதையும் சொன்னீல்ல, பசு நிற்கிற ரக்கம் பாத்ரூம் திரும்பலாம் போய்க்க அப்படின்ட்டு ஒரு பாகுரு வேற ஒரு மாதிரியா இருந்துச்சுடி. அதனால தான் டீ இறங்கி வந்தேன். விலகு வசந்தி. அப்பத்தோ எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடி சொல்லுடி. ஒழுங்கா மரியாதையாக பதில சொல்லிவிடு. நீ இப்போ எங்கள் கூட டூருக்கு வந்தியா, திங்க வந்தியா, இல்லை பாத்ரூம் போக வந்தியா? இப்போ என்னத்துக்கு காதுகிட்ட வந்து கத்துற? இப்படியே ஓங்கி ஒரு வப்பு வச்சுனுண்டா பார்த்துக்க. என்ன அந்த அந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் லட்சுமி அக்கா கிட்டத்தையும் வச்சுக்கிறேன்னு என்கிட்ட பார்த்துக்க. என்கிட்ட எல்லாம் நான் அப்படியெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. நான் யார், எந்த ஊருக்காரின்ட்டு தெரியுமா? அந்த உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சொல்லு. ஒன்று திங்கணுங்கிற, இல்லாட்டி போனால் பாத்ரூம் போகணுங்கிற. நீ எதுக்குத்தையும் வந்த? இப்போ பசு நிற்கிற ரெக்கம் பூரா ஒன்று திங்கணும் இல்லாட்டி பாத்ரூம் போகணும். திங்கிறதுக்கு நம்ம லட்சுமி சீச்சி வசந்தியை அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஆள் கிடையாது. நீ அதுக்கு அங்கிட்டு டபுள் மடங்கு இல்லை 10 மடங்கு அதிகமாக இருக்க. அப்பா, இன்னைக்கு இவ ஒரு உருப்படியான விஷயத்த பேசியிருக்கா. ஆளுமுடியே, நீ நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிறாத. கை எடுவியலா? பாத்ரூம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றி போறதுக்கு போயிட்டு வாரியேன். நீ என்னென்ன சொன்னியோ அதில் எனக்கு 2 பார்சல் கட்டி வையே, ரவைக்கு திங்கிறதுக்கு. காசு கொடுக்கறது என் பேரன் தானே. சித்து, லைட்டாக வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குடா. என்னடா பண்ணலாம்? இந்த கீழே கிடக்கிற மண்ணை ஒரு வாய் அள்ளி மெண்டு திண்டுக்கே போ. சித்ரா, ஒரு செகண்ட் இப்படி சொல்லிவிட்டியே. காசு இருந்தா வாங்கி தின்னுவோ. காசை நான் பஸ்ஸுலேயே வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு எதுவும் வேணாம், நான் போகிறேன். காசை பஸ்ஸில் மறந்து வச்சியா இல்லை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டியா? காசு கொடுத்து திங்கணுங்கவும் மனம் வந்துருச்சு, போயிட்டா. ஏய் கோதண்டம், அத்தை இப்போதான் போடுறாங்களாம் 30 போண்டா. எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு உங்கள் அப்போ தான் என்ன கேட்குதோ அதை வாங்கி கொடுத்து கூட்டி வந்துரு. நான் பஸ்ஸுக்கு போகிறேன். அத்தை எதுவும் வேணாம் அத்தை. எதுவுமே வேணாம்டா, சும்மா சொன்னேன், நான் போயிட்டு வரேன். ஏம்மா, நீங்கள் கேட்டீங்கன்னு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. ஆமாம், விடிய ரெடி பண்ணி நீயே வேக வச்சு தின்னு எல்லாத்தையும். நாங்கள் வாரோம். ஐயோ, இந்தம்மா என்ன இப்படி சொல்லிவிட்டு போகுது? எல்லாத்தையும் வேக வச்சு நானே திங்கிறதுக்கு நான் என்னத்துக்கு கடை வச்சிருக்கணும்? ஏலே நில்லுங்கடா, ஏலே என்னை விட்டு போயிடாதீங்க. அப்பதா நான் போகல, அப்பதா உங்களுக்காக வேண்டியதான் நான் விற்கிறேன். இன்னும் டிரைவரும் வரல. போ அப்பதா வண்டிக்கு. அந்த சித்ரா வாடா காப்பி போண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்பதா அது எதுவுமே போடலையா? டீ பால் தீர்ந்து போயிருச்சான். அப்பதா போ, பஸ்ஸுக்கு போ. இவன் எப்படியா பட்டாலே அவங்க அப்பனை கணக்காக தானே இருப்பேன், கஞ்ச பிசினாரி. ஐயா, வந்தவங்க ஒருத்தர் கூட ஒன்று கூட சாப்பிடலையே. இந்த டிரைவர் தான் ஒரு டீ குடிச்சாரு. இப்படியே போனா நம்ம நிலைமை. என்னைய மட்டும் சித்ராத்துக்கிட்ட மாட்டி விட்டுட்டு நீ ஓடி வந்துட்ட. போட்டேன்னா ஒரு போடு. ஏய் சத்தம் போடாத, எழுந்திருக்க போறாங்க எல்லாரும். ஏப்பா யார்ப்பா? ஏய் என்னப்பா வண்டி நிக்குது? ஏய் கோதண்டா, என்னடா? அத்தை முழிச்சிட்டாங்க. அம்மா ஒண்ணுமில்லம்மா, தூங்குங்க நீங்க. டிரைவர் டீ சாப்பிட போயிருக்காருமா. அப்படியாப்பா, சரிப்பா. நல்ல வேலைக்கு அம்மா முழிக்கல. சித்ரா பாத்தியா, இங்கனக்குள்ள இப்பத்தையும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து உக்காந்துக்கிட்டாங்க. ஆமாண்டா நல்லமுடி, இவங்களை ஒண்ணு சேரவே விடக்கூடாது சித்ராண்டா. ஏண்டா உனக்கு இம்பிட்டு கெட்டனோ? ஆமா சித்ராண்ணா, காதல் பண்றாங்களா? காதல்
அந்த காலத்துல நான் பண்ணாத காதலா இவங்க இன்னைக்கு புதுசா பண்ணிட்டாங்க. ஏய் நலுமுடி சொல்லவே இல்லடா. போ சித்ரா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. ஐயோ அழகா இருக்கே, வெக்கப்பட்டுட்டே போய் உக்காந்துக்க போ சீட்டியில. சித்ராத்த அப்பத்தாவ காணோம். அப்பத்தாவ விட்டுவிட்டு வந்துட்டு இல்ல, நாங்களும் ராவி பார்த்தோம் காங்கல, அதனால போனா போயிட்டு போகுதுன்ட்டு இங்கனையும் விட்டுவிட்டு வந்துட்டோம். அப்பத்தாவ காணோம். என்னத்த சொல்றீங்க? அப்பத்தாவ காணோம் அப்படின்ட்டு சொன்னேன்டா. அடியாத்தி, எங்க அத்தையை காணுமா? லட்சுமி அக்கா பதறாத. அட போ சித்ரா அண்ணா, நான் பதறேனா? எங்க விட்டீங்க, என்னண்டு விட்டீங்க, எப்படி விட்டீங்க? பாத்தியா நல்லா தூங்கி இருந்த மனுஷி. ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கே, எனக்கு இருக்க கொள்ளல. லட்சுமி அக்கா நல்ல வசமா சிக்கிக்கிட்ட மனுஷி. ஏய் இருக்க கொள்ளலைண்டா, ரெண்டு ஆட்டம் போடு. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டம் போட்டது மாதிரிக்கு. ஏய் ஏய் நடிக்காதீங்களா, நடிக்காத. அந்த நடிப்பெல்லாம் அந்த கோமாரு, அவன் கோமாரு கிட்ட வச்சுக்கிறேன்னு. ஏய் அத்தை சொல்லு, இப்ப நீ நல்லா தூங்கி தானே இருந்த? அத்தை கையை கொண்டா சொல்லு, இப்ப நீ தூங்கி தானே இருந்த? நான் காணாம போயிட்டேன்னு சொன்னவு அவ்வளவு சந்தோஷமா உனக்கு? அத்தை ஏய் கையை கன்னத்துல வைக்காம பேசுறி பதிலு. அத்தை கையை கன்னத்துல வைக்காம என்னால பேச முடியாது. அத்தை மன்னிச்சுக்கோங்க தே. நடிப்புக்காரி. போதும் போதும் போங்க, போய் அவரவர் சீட்டியில போய் உக்காருங்க, போங்க போங்க. ஏய் நெட்டக்காளி, பேசாம இருக்க மாட்டியா? பஸ் நிக்கட்டு உனைய வச்சுக்கிறேன். அத்தை என்னை தொலைச்சி போட்டு வந்துட்டா அம்பிட்டு சந்தோஷம் உனக்கு. ஏன்டா நீ பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டம் போட்டவ தானே? பாத்தியா பாத்தியா அவ கொரட்டைய. இருக்கட்டும் இருக்கட்டும். அம்மாடியா, என்னடா கிளவிகிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அத்தை சிக்க மாட்டேங்கிறாளே. இப்பயும் கூட சிரிச்சது மாதிரி இருந்துச்சு. சரி சரி, இன்னும் சத்த நேரம் தூங்குங்க. கோவாவுக்கு இன்னும் 10-15 கிலோமீட்டருக்கு இருக்குதான். மணி 5 மணி ஆயிடுச்சு. பல விடியையில் கோவா போய் இறங்கிடுவான். அங்கிட்டு இருக்கிற டிக்கெட்டுக்கு பூரா எனத்துக்குதையும் வந்துச்சுங்களோ. தூக்கத்தை பாரு, இந்த தூக்கத்தை வீட்லயே தூங்கியிருக்கலாம் போலயே. ஏன் வசந்தியாக்கா? ஆமா சித்ராண்டா, பஸ்ஸுக்குள்ள நான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தம் வச்சுக்க. அதுல இந்த கோசலையக்கா வீட்டுக்காரரு, கோசலையக்கா இந்த சக்தி சாசி பையன் சுத்தமா ஒண்ணுக்குமே பேசாம வராங்க. என் பக்கத்துல தூங்குறவன் இந்த இழுவ என்னத்துக்கிட்டையும் வந்தால ஒரு சீட்டியை நல்லா பிடிச்சுக்கிட்டு பப்பர பாருங்க தூங்குறான். ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி விட்டு போயிட்டாங்களே இந்த லட்சுமி அக்கா கூட்டம். ஐயோ சித்ரா அழுகாதே. அழுகாம என்னட்டுக்கா இருப்ப? இந்த டிரைவர் பையனும் கடைசியில நம்மளை வகை மோசம் பண்ணிவிட்டு போயிட்டானேக்கா. என்ன சித்ரா சொல்ற? பல விடியையில் உங்களை கொண்டு போய் கோவாவில் இறக்கி விட்டு போறீன்னு சொன்னானே, இப்படி நம்மளை நடுக்காட்டில் கொண்டாந்து இறக்கி விட்டு போயிட்டானே. என்ன சித்ரா சொல்ற? கோவாவுக்கு தான் சித்ரா வந்திருக்கோம். அதை சொல்லலக்கா நான். இப்படி இந்த லட்சுமி அக்கா கூட்டம், இந்த கோசலை அக்கா குடும்பம் நம்மளை இப்படி வகை மோசம் பண்ணிட்டாங்களக்கா. இந்த டிரைவர் பையன் அரை தூக்கத்தில் இருந்தேன். இறங்குங்கம்மா கோவா வந்துருச்சுன்னு சொல்லவே இறங்கி அரை தூக்கத்தோடு இப்படி உக்காந்தது இது ஒரு குத்தமாக போயிருச்சு. இந்த லட்சுமி அக்கா குடும்பம் நம்மளை இப்படி வகை மோசம் பண்ணி இப்படி விட்டு போயிட்டாங்களே. நம்ம என்னதுக்கா ஊர் கண்டுபிடிச்சி போக? மதுரை எங்கே இருக்குது, கோவா எங்கே இருக்குது? மதுரையிலே நீ ஒத்தையில் விட்டு போனால் கூட எனக்கு வீடு தேடி வர தெரியாதே. இந்த கோவாவில் நான் எப்படி என்னண்டு மதுரையை கண்டுபிடிக்க? பார்த்ததுக்கு இந்த மொட்டைச்சி ராமகாரி, இந்த வெள்ளைச்சுருளி கருப்புச்சுருளி இவங்களை கூட நம்ம கூட விட்டுவிட்டு போயிட்டாங்க. இவங்களை நம்பி வந்திருக்க கூடாது. முதவே நாங்களா போயிருக்கோம், நாங்களா போகிறோம், ஃபேமிலியாக போகிறோம்னு சொல்லி இருந்தா நான் பாட்டுக்கு பேசாமல் வீட்டிலையே இருந்திருப்பேன். ஏ பொண்ணு அழுகாத பொண்ணு. என் மொட்டைச்சி ராமகாரி பேயாம தானே இரு. என்னென்னு போவ எங்கே நான் கண்டுபிடிப்பேன் மதுரையை? முன்ன தெரிஞ்ச ஊருண்டா கூட பரவாயில்லை. ஏக்கா உண்மையை சொல்ல போனா எனக்கு பிச்சை கூட எடுக்க தெரியாதுக்கா. பிச்சை எடுத்தினாலும் பொழைக்கிறதுக்கு. ஆமா சித்ரா, எனக்கு பிச்சை எடுக்க கூட வராது. எல்லா பேரும் வண்டியில் நல்லா தூங்கினாங்க. இந்த மொட்டைச்சி அந்த சேதார மாமி மேலே அப்படி சாஞ்சிக்கு வந்து தூங்கிட்டு வந்தா. இவளுக்குமா தெரியாமல் போயிடுச்சு. அந்த மாமி இறங்கி போகையில் கையை பிடிச்சி இழுத்து எங்களை விட்டு போகாத மாமான்னு சொல்லாம அதியாக்கா அவங்க குடும்பம் மாத்திரம் காணம்க்கா. மித்த எல்லா பேத்தையும் விட்டு போயிட்டாக்கா. சித்ரா வீடு. சித்ரா அழுகாத. சித்ரா இம்பிட்டு நடக்குது, பையன் அங்கிட்டு பின்னுக்கு திரும்பி பாருவேன்.
அந்த இழுவைய அவள் கிடக்குறா, அவளை எந்த கணக்கில் நான் ஜெயிப்பேன்? அவளை எப்படியே ஒரு ஏற்றி விட்ட கடலில் போய் விழுகட்டும். இப்போ எனக்குள்ள எதுவுமே நடக்காது கணக்கா உட்காந்து இருக்கிறதே. ஏக்கா இப்படி விட்டு போயிட்டாங்களேக்கா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? எனக்கு பிச்சை எடுக்க கூட வராதே. ஏய் சித்ரா, என்னத்துக்கு இப்படி அழுதுக்கு இருக்க? ஐயோ லட்சுமி அக்கா நீ வந்துட்டியா? கோசலி அக்கா நீ வந்துட்டியா? ஆமா சித்ரா, என்னத்துக்கு அழுகுற? ஆளுகாம பின்ன என்னக்கா செய்ய சொல்ற? உங்களையும் 2 பேர்த்தையும் விட்டு போயிட்டாங்களா அவங்க? ஏக்கா வேனில் தூங்காம வந்தது ஒரு குத்தமாக்கா. விடிஞ்சு விடியறப்ப நான் நல்லா தூங்கி போனேன். அரை தூக்கத்தில் இப்படி இறக்கி விட்டு போனவங்கள ஆளை காணமேன்னு நினச்சி பார்த்தேங்க்கா. ஆறுதலுக்காகவே நீயும் கோசலியக்காவது வந்துட்டீங்க. ஏ மட்டச்சி, ஏ ராமகாரியே, என்ன பண்ணு சொல்லு. என் புருஷனை எங்க நீங்க பாத்தியா? ஓடி போன என் புருஷனை கோவாவுக்கு வந்துட்டான். ஏ பாடி ஏலாப்பா, உன் புருஷனை தேடித்தே இங்கே கோவாவுக்கு வந்திருக்க மக்கள் இவ ஒருத்தி. ஏப்பா பார்த்தாலும் புருஷனை காண. புருஷன் நீ இப்படி பேசுறதுனாலே அவனை விட்டு ஓடி போயிருக்கான். நான் கேட்க வந்ததை என்னைய கேட்க விடுறியே. என்ன பண்ணு சொல்லு. இந்த நேட்டக்காளியும் அந்த அம்மக்கட்டு மூஞ்சிக்காரியும் எனக்கு அழுகுற. அவளை விட்டு போயிட்டாங்க அழுகுறா. ஏக்கா கடைசியில் எல்லா பேத்தையும் விட்டு போயிட்டாங்களாக்கா. அம்போண்டு நட்டாத்துல போட்டேன்டா ஒரு போடு. இனி வாயை திறந்து அழுதேன்டா பார்த்துக்க. அழுகலக்கா நான் அழுகலை. அப்புறம் எங்கனக்கா அழுகலை காணா? நம்மளை மாத்திரம் இங்கே விட்டு போயிட்டாங்களேக்கா. கோதண்டம், சசி மாப்பிள்ள, டிரைவர் தம்பி, அந்த அண்ணி சீதாராம் அண்ணி எல்லா பேரும் ரூம் பிடிக்க போயிருக்காங்க. ஏக்கா உன் மாமியாலுமாக்கா? என் மாமியா, இனியா பிள்ளை, சக்தி எல்லா பேரும் இந்த அந்த அதை கோழி முட்டையா அவிச்ச முட்டையா அந்த அவிச்ச முட்டை இந்திராணி எல்லா பேரும் இந்த இங்கே பக்கத்தில் கடையில் சாப்பிட்டுக்கிருக்காங்க. பசிக்குதுன்னு சொன்னாங்களேன்னு சாப்பிடத்தையும் விட போனேன் அவங்கள எனக்குள்ள பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு. அதுங்களையும் இப்படி அழுது கூப்பாடு போட்டு ஊரை கூட்டிட்டீங்க. ஐயோ சாப்பாடா? ஏக்கா என்னைய கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம்லக்கா. நான் வெட்டியாவில் இங்கே உட்காந்து இவ கூட சேர்ந்து அழுது கிடந்தேன். அது என்னண்டு வசந்தி, நீயும் சித்ராவும் அரை தூக்கத்தில் இருந்தீங்க. இந்த வெட்டி மேலே சாஞ்சு படுத்து கிடந்தீங்க. அதனால விட்டுவிட்டு போனேன். அவங்கள கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் சாப்பிட. நீங்க அதுங்களையும் இப்படி எழுந்திரிச்சு அழுகுறீங்களே. அப்பா இப்போத்தையும் எனக்கு உயிர் வந்திருக்கு. ஏக்கா செத்த நேரத்துக்குள்ள நான் பயந்து போனேக்கா. எங்கள் மாமனை தேடிச்சு, என் மாமியால தேடிச்சு, என் பிள்ளைய தேடிச்சு. என் உசுறு என்கிட்ட இல்லை. அங்கம் பதறி போனேங்க்கா. நல்ல ஆளுகம்மா.